எங்களோட டயஸ்போராட எக்கனாமிக் பவர் இலங்கை ஜிடிபியிலும் பார்க்க அதிகரிப்புன்னா அந்த பெருமதியை பாருங்க. எங்களோட பிரசிடென்ட் வந்து அந்த தமிழ் மக்களின் பொருளாதாரத்தை பாவித்து இலங்கையை முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லி, அதாவது சிங்களவர்கள் கொஞ்சம் பேர் சொன்னார்கள், ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க டயஸ்போரா அவர்களை திருப்திப்படுத்த சிங்களவர்களுக்கு எதிராக செயற்படுகிறார் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சாங்க. உண்மை அது எப்படி? முக்கியமாக அடிப்படை தமிழ் மக்களுடைய வாக்குகளால் பாராளுமன்றத்துக்கு சென்று இப்போ அவங்க செயற்படுற விதங்கள் குறித்து ஒரு புலம்பெயர் தமிழா உங்களுடைய கருத்து என்ன? மிகவும் வருத்தமான காரியங்கள் நடக்கின்றது. வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் தமிழரசு கட்சியில் அவநம்பிக்கை கொண்டிருக்கிறார். வடக்கு கிழக்கில் நாங்கள் பார்த்தோமேனால் இந்த கல்வி வளர்ச்சி வீதம் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. சிறு வீழ்ச்சி இல்லை, பயங்கரமான வீழ்ச்சி. டயஸ்போரா தமிழ் மக்கள் வந்து மிகவும் கவலை கொண்டிருக்கிறார். போதைப் பொருள் வழக்கம் அதிகரிச்சிருக்கு. திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற கும்பல்களாக நிறைய குழுக்கள் உருவானது. வாழ்வெட்டுக்கள். இது ஒரு சரியான ஒரு சவால். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் ஒரு சிறப்பு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினுடாக நான் உங்களை சந்திக்கின்றேன். இலங்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும், இன்று இலங்கையின் பொருளாதார சமூக அபிவிருத்திக்கு என்னென்ன விஷயங்கள் மாற்றம் பெற வேண்டும் என்று ஒரு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர் எம்மூடாக சமூகத்துக்கு சொல்ல தயாராகி இருக்கின்றார். அவர் தான் இன்றைகளுடைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் பேச தயாராக இருக்கின்றார். திரு ஜேம்ஸ் வடிவேல் சுகுமார் அவர்கள், வணக்கம். வணக்கம். 30 வருட காலமாக ஆஸ்திரேலியாவிலே ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டனாக சேவையாற்றி வரும் அவர் இன்று வடக்கு கிழக்கில் எங்களுடைய இளம் சமுதாயத்தினருடைய செயற்பாடுகள் குறித்து சற்று கவலை அடைந்திருக்கிறார். ஆகவே அது சம்பந்தமாகவும் இன்னும் பல விஷயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பேசப் போகின்றோம். எப்படி இருக்கீங்க சார்? லங்காஸ்ரீ நேயர்களுக்கு தாழ்மையான வணக்கம். இலங்கை நாங்கள் புலம்பெயர்ந்து ஏறக்குறைய 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 30 ஆண்டுகளுக்கு பின் திருப்பி வந்து இலங்கை சூழ்நிலையை பார்த்த வேளையில் பலதரப்பட்ட மாற்றங்கள் கண்கூடாக பார்க்கறதுக்காக இருக்கின்றது. முதலாவதாக பொருளாதார ரீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் இப்பொழுது தேவைப்பட்ட பொருட்கள், வெளிநாட்டில் உள்ள எல்லா பொருட்களும் மிக இலகுவாக கிடைக்கின்றது. இப்பொழுது நவநாகரிகமான டெலிவிஷன்களாகட்டும், டெலிஃபோன்களாகட்டும், நவநாகரிகமான வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா பொருட்களும், நாங்கள் வாழ்ந்த காலத்தில் கிடைக்காத எல்லா பொருட்களும் இப்பொழுது கிடைக்கின்றது. விலைகள் மிகவும் உயரம், மக்கள் அதை தொடர்ந்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ரெண்டாவது காரணம் வந்து பொருளாதார ரீதியால் மக்கள் அபிவிருத்தி அடைந்து எங்களுடைய தொழிற்சாலைகள் வளர்ந்து வேலை வாய்ப்புகள் அதிகரித்து என்று பார்த்தால் நான் அதை அவதானிக்க முடியவில்லை. இலகுவாக பணம் வந்து சேர்கின்றது மக்களுக்கு. முக்கியமாக யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏறக்குறைய 6-7 லட்சம் தமிழர்கள் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அனுப்புகின்ற மாதாந்த பணம் வந்து இலகுவாக இங்கே கிடைப்பதனால் அந்த பணத்தின் பொறுப்புணர்ச்சியை, அந்த பொறுப்புணர்ச்சியுடன் மக்கள் அதை செலவழிக்கின்றார்களா என்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. வீணான செலவுகள், உதாரணமாக மோட்டார் சைக்கிளாகட்டும், பர்த்டே பார்ட்டிகளாகட்டும், டெலிஃபோன் ஆகட்டும், பின்னேரங்களில் நண்பர்களுடன் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி அடையக்கூடிய நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு வருகிறார். மூன்றாவது வந்து மக்கள் பொறுப்புணர்ச்சியுடன் வாழ்கின்றார்களா என்று பார்த்தால், நாங்கள் வாழ்ந்த காலத்தில் உள்ள பொறுப்புணர்ச்சி என்னால் காண முடியவில்லை. எதற்கெடுத்தாலும் அவர்கள் ஏதோ ஒருவரை நம்பிக்கொண்டு வேறொருடமிருந்து உதவி கேட்கிற ஒரு மனப்பான்மை இருக்கிறது. நாலாவது வந்து ஆர்வம், அதாவது தான் முன்னேறி தன்னையும் பாதுகாத்து குடும்பத்தையும் பாதுகாத்து சமுதாயத்துக்கும் எங்கள் இனத்துக்கும் ஏதாவது கொடுப்பார்கள் என்று சொல்லி, நாங்கள் வாழ்ந்த காலத்தில் எங்களை அறியாமல் அந்த எண்ணங்கள் எங்களுக்குள் இருந்தது. இப்பொழுது அதை பார்க்கும் பொழுது அப்படி எனக்கு கண்கூடாக தெரியவில்லை. முக்கியமாக இளைஞர்கள், யார் 90% இளைஞர்களை கேட்டீர்கள் என்று சொன்னால்,
எல்லோரும் சொல்வது முக்கிய காரணம் நாங்கள் வெளிநாட்டுக்கு போவதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம். இங்கே இருந்து படித்து முன்னேறி நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் ஏதாவது contribute பண்ணலாம் என்ற எண்ணத்துடன் ஒரு தடவை என்னோடு பேசவில்லை. முக்கியமாக இந்த யூனிவர்சிட்டி மாணவர்களை எடுத்துக்கொண்டால் எவரை கேட்டாலும் என்னுடைய நோக்கம் வந்து வெளிநாட்டுக்கு போவதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த ரீதியில் ஒரு நாடு முன்னேறி சூழ்ச்சியம் அடைவதற்கு பொருளாதாரம், கல்வி அடிப்படை என்ற ரீதியில் நாங்கள் எங்களுடைய சமுதாயம் சரியான பாதையில் செல்கின்றதா என்பது எனக்கு கொஞ்சம் ஐமிச்சமாகத்தான் இருக்கிறது. அதாவது நீங்கள் கூறுகிறீர்கள் போல உங்களுடைய காலகட்டத்தில் எப்படி இருந்தது இலங்கை, அதாவது மக்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே மக்களுடைய அப்போதைய வாழ்க்கை பிறந்தது இன்று வாழ்கின்றவர்கள் என்ன முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விளக்கப்படுத்தியிருந்தீர்கள். ரைட், நான் அடுத்ததாக வருகிறேன். இப்போது அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இப்பொழுது ஆட்சி மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது. எதிர்த்தரப்பில் இருந்த ஒரு எதிர்கட்சி இன்று ஆட்சியில் அமர்ந்த ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க நாட்டை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார். இதை பார்க்கும்போது எப்படி இருக்கின்றது? இது ஒரு மாற்றம் தெரிகிறதா நாட்டிலே? என்னுடைய அவதானிப்பில் இருந்து கவனித்துக் கொள்வது சிறப்பான அம்சம். ஒரு புது கட்சி, புது அரசியல் தொண்டர்கள் வந்து வேலை செய்வது முக்கியம். ரெண்டு விஷயம் நான் அவதானித்தது. ஒன்று வந்து யாரும் அரசியல்வாதிகளாக முடியாது. அதாவது ஒரு நாட்களில் ஒரு வருடத்தில் சிறந்த அரசியல்வாதியாக வர முடியாது என்பது என்னுடைய கட்டம். அனுபவம் தேவை. அரசியல் மிகவும் ஒரு சாமர்த்தியம் வேண்டிய ஒரு 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 துறை. அந்த வரையில் நான் பார்த்தால் இப்போ கடந்த ஒரு வருடத்துக்கு மேல் ஆகிவிட்டது. அரசியல் எதிர்பார்ப்புகள் மக்களிடமிருந்து நிறைய எதிர்பார்த்தது. முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிற எங்களோட தமிழ் சமுதாயம் நிறைய எதிர்பார்ப்புகளுடன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 2-3 முக்கிய விஷயம் சொல்லலாம். நான் இந்த புத்தர் கோயில்கள் எல்லாம் திடீரென உதிப்பது அது மிகவும் முக்கியமான ஒரு 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 சிந்தனை செய்ய வேண்டிய காரியம். 2வது, இந்த நிலங்கள், காணிகள், தமிழ் நிலங்களில் வந்து அரசாங்கம் ஊடுருவி அந்த நிலங்களை திருப்பி எடுத்து அதை உரியவர்களுக்கு சேர்க்காமல் வேறு வேறு விதமான நிகழ்வுகள் நடக்கின்றது. அது இன்னொரு மிகவும் கவனத்துக்குரிய காரியம். அதை வந்து எங்களுடைய எதிர்பார்ப்பு, அதாவது வெளிநாட்டில் வாழும் எங்கள் தமிழர்களின் எதிர்பார்ப்பு ஒரு சிறந்த ஒரு லீடர்ஷிப்பை நாங்கள் எதிர்பார்க்க. ஒரு தலைவர் என்று சொன்னால் சிறந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். மக்களுக்காக பயந்து கொண்டு முடிவுகளை எடுக்காமல் இருந்து ஒரு நாடும் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை. அதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து நடைபெறுகின்ற சில காரியங்கள் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை அளிக்கின்றது. முக்கியமாக இந்த கோயில்கள், கோயில்கள் திடீரென்று உருவாக்குறது, மட்டக்களப்பு பண்ணையாளர்களின் பசுக்கள் எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆக்கள் பாவித்து அதை நிப்பாட்ட முடியவில்லை. மற்றது முக்கியமாக இந்த இராணுவர்கள் பிடித்து வைத்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான ஏக்கர் கணக்கான நிலங்கள் அவை இன்னும் விடுவிக்கப்படவில்லை. போர் முடிந்து 16-17 வருடம் ஆகிவிட்டது. இன்னும் அதை விடுவிக்கப்படாமல் இருந்து எங்கள் மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு போகாமல் ஒரு சுயாதீனமாக செயல்பட முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஸோ இவற்றை பார்க்கும் பொழுது ஒரு தலைவர் வந்திருக்கிறார், செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு இலங்கை மக்களும் இருக்கிறார்கள், வெளிநாட்டு மக்களும் இருக்கிறார்கள், முக்கியமாக எங்களோட தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். இதில் இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் தமிழ் மக்களின் வருடாந்த வருமானம் வந்து இலங்கையின் ஜிடிபியிலும் பார்க்க கூட, அதாவது எங்களோட டயஸ்போராட எக்கனாமிக் பவர் இலங்கை ஜிடிபியிலும் பார்க்க அதிகரிப்பா அதன் பெருமதியை பாருங்கள். அது ஒரு சரியான முக்கியமான ஒரு 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 நிதி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு காரியமாகும். கிட்டடியில் வந்து எங்களோட பிரசிடென்ட் வந்து அந்த தமிழ் மக்களின் பொருளாதாரத்தை பாவித்து இலங்கையை முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு கருத்து சொன்னதாக நான் வாசித்து, அதாவது சிங்களவர்கள் கொஞ்சம் பேர் சொன்னார்கள் பிரச்சனையின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க டயஸ்போரா அவர்களை திருப்திப்படுத்த அவர்களிடம் பணம் பெற்று சிங்களவர்களுக்கு எதிராக செயற்படுகிறார் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சாங்க. உண்மை அது அப்படி? முக்கியமாக அடிப்படை
மிக மிக முக்கியம். இலங்கை, என்னுடைய கருத்து, என்னுடைய அடிப்படையான கருத்து, இலங்கையில் வந்து இந்த மக்களுக்கு நீங்கள் சரி சமமான பங்குகளை வழக்காமல், நீதி வழக்காமல் பொருளாதாரம் உருப்படவே மாட்டாது என்பது என்னுடைய அடிப்படையான கருத்து. பொருளாதாரத்துக்கு அடிப்படை வந்து பொருளாதார ரீதியில் யாவருக்கும் சரியான உரிமை கொடுத்து, எல்லாருக்கும் தொழில் வளர்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்து, கல்வி, டெவலப்மெண்ட் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டும். அதாவது தமிழர் சிங்களவர் என்ற பிரச்சனையை பார்க்காமல் ஒரு நாடு ஒன்றாக தொழிற்பட்டால் தான் பொருளாதாரம் முடிச்சது. அதை அல்லாவிட்டால் இலங்கை பொருளாதாரம் இப்பொழுது இருக்கிற சீர்நிலை தொடர்ந்து இருக்கும் என்றது என்னுடைய கருத்து. ரைட். இப்போ அதே மாதிரி தான் இப்போ அரசியல் ரீதியாக நாங்கள் பேசும்போது இன்னொரு விஷயம், முக்கியமாக பேச வேண்டிய விஷயம்தான் தமிழ் மக்களுடைய வாக்குகளால் பாராளுமன்றத்துக்கு சென்று தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்து பாராளுமன்றத்தில் பேசுகின்ற, பல வருடங்களாக தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்து அரசியல் செய்து வருகின்ற தமிழ் அரசியல் கட்சிகள் இப்போ அவங்க செயற்படுற விதங்கள் குறித்து ஒரு புலம்பெயர் தமிழா உங்களுடைய கருத்து என்ன? மிகவும் வருத்தமான காரியங்கள் நடக்கின்றது. அதாவது தமிழரசு கட்சி 30 வருடங்கள் வாழ்ந்த நடத்திய தமிழரசு கட்சி இந்த கொள்கைகளும் கட்டுமானங்களும் இந்த நோக்கங்களும் இப்பொழுது மாறிவிட்டது. தமிழருக்கு ஒரு தலைவர் இல்லை, ஒரு நம்பிக்கையான ஒரு தீர்ப்பை கொண்டு வரக்கூடிய நம்பிக்கை இல்லை. வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் தமிழரசு கட்சியில் தமிழ் கட்சிகளின் மீது இப்பொழுது அவநம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அது முக்கிய காரணம். அதனால் தான் சொல்லக்கூடாது, ஊர் பேர் தெரியாத ஆக்களும் எலெக்ஷன் கேட்டு வந்துட்டார்கள். சரியா? அது வழக்கத்தில் நடக்கிற சாத்தியம் இல்லை. சரியா? இப்ப அரசியலே தெரியாத பலர் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். சென்று விட்டார்கள். அதுதான் உண்மை. பாராளுமன்றத்தில் செல்கிறார்கள். அரசியல் ஏபிசி தெரியாத ஆக்களை வந்து அரசியலுக்கு வந்துட்டு ஒரு நாட்டை கட்டி நடத்துவது மிகவும் மிகவும் சிரமம். மற்ற நாடுகளில் அப்படி நடப்பது மிக மிக குறைவு. அதாவது 100% அரசியல்வாதிகளில் ஒரு 2-3 பேர் புதுசாக வரலாம். திடீரென்று ஒரு 60% மார்க் வந்தால் என்ன செய்யுதுன்னு தெரியாது. சரி, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் கொஞ்சம் அவதானிக்கத்தக்கதாக இருக்கிறது. உதாரணமாக இந்த இலங்கை பொருளாதார ரீதியில் பொருளாதாரத்தை எப்படி கட்டி காத்து வளர்த்து முன்னேறுகிறார்கள் என்று பார்த்தால் மத்திய வங்கி மிகப்பெரிய பங்கை வகிக்கின்றது. உதாரணத்துக்கு இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதை எப்படி செய்கிறார்கள், எப்படி இந்த பொருளாதாரம் வளர்கிறது என்று விளங்கவில்லை. சுற்றுலா பயணிகள் வந்து மில்லியன் கணக்கில் வாரார்கள் என்று சொல்கிறார்கள். அதே வேளையில் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அது ஒன்றை கொண்டடிக்ட் பண்ணுது. எனக்கு அது விளங்கவில்லை. நாங்கள் அதே ரீதியில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதுக்கு அடிப்படையாக தேவையானது கல்வி, மற்றது வேலைவாய்ப்பு, தொழிற்சாலை முன்னேற்றம். அப்படி புது அது இந்த நாட்களில் பார்க்க போனீங்க சொன்னால் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெவலப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ஆரம்பமாக வந்துவிட்டது. ஆனால் நாங்கள் இன்னும் 16 வருடம் போர் முடிந்தும் கூட யாழ்ப்பாணத்தில் மட்டக்களப்பில் சரி ஒரு தொழிற்சாலையாவது வந்ததான்னு எனக்கு விளங்கவில்லை. சரியா? ஸோ அது ஒரு கவலையான காரியம். மக்களுக்கு வேலைகள் கிடைக்கவில்லை. ஆகக்கூடி போனால் இந்த சொல்ல கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் போட்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதை விட எங்கள் வளங்களை பாவித்து ஒரு நல்ல பொருளாதார அடிப்படையை வைத்துக்கொண்டு வேலை வாய்ப்பு கொடுத்து கொண்டு கல்வியின் முக்கியத்துவத்தை அடிப்படையாக வழங்கப்படுத்த வேண்டும். கல்வியை கொடுக்கறதுக்கு எல்லா மாணவர்களையும், அதாவது சில நாடு இப்போ ஆஸ்திரேலியா எடுத்துக்கொண்டு சொன்னால் 6 வயதிலிருந்து 21 வயது மட்டும் ஒரு மாணவன் படிக்கவில்லை என்று சொன்னால் அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். கட்டாயம் படிக்க வேண்டும். படிப்பு நீங்கள் 10 வயது 15 வயதில் படிப்பு விட வாய்ப்பே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், எத்தனையோ ஆயிரம் சிறுவர்கள் இங்கே கொழும்பு கடைகளில் வந்து குட்டி குட்டி வேலையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவையெல்லாம் எங்கள் நாட்டின் பொருளாதாரத்துக்கு இழிவானது. ஆக்சுவலி பொருளாதாரத்தை இழுத்து பின்பக்கம் கொண்டிருக்கிறது. ஜிடிபி growth நடக்கவே நடக்காது. ஸோ அது என்னுடைய கருத்து, ஆணித்தரமான கருத்து. அப்படிப்பட்ட செயல்களை அரசாங்கம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இப்போ அப்படி இருக்கும்போது வடக்கு கிழக்கில் நாங்கள் பார்த்தோமே, ஆனால் இந்த கல்வி வளர்ச்சி வீதம்
அதை எப்படின்னு பார்த்தா இப்போ ரீசெண்டாக ஒரு காலத்தில் பெரும்பான்மை இனத்தவர்களே பொறாமைப்பட்டார்கள். வடக்கு கிழக்கிலே இவர்களுடைய பிள்ளைகள் படித்து அவர்கள் பெற்ற புள்ளிகள் எப்படி இருக்கின்றது, ஒரு சாதாரண தரமாக இருக்கலாம், ஒரு உயர்தரமாக இருக்கலாம், பயிற்சிகளில் அவர்கள் பெற்ற பெறுபேறுகள் எல்லாம் பெரிதாக பேசப்பட்டது. அது எப்படி இவர்களால் முடிகிறது என்ற அளவுக்கு பேசப்பட்டது. ஆனால் இன்று அதே அந்த கல்வி வளர்ச்சி வீதத்தில் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து? சிறு வீழ்ச்சி இல்லை, பயங்கரமான வீழ்ச்சி. இலங்கையில் இருக்கிற 9 மாகாணங்களில் யாழ்ப்பாண மாகாணம் இப்பொழுதும் கடைசி மாகாணம் இருக்கிறது. நான் படித்த காலத்தில் வடக்கு மாகாணத்தில் நான் படித்த கல்லூரி ஏறக்குறைய இலங்கையிலே 3வது 4வது இடத்தில் இருந்தது. கொழும்பில் உள்ள 2-3 கல்லூரிகளோடு நாங்கள் போட்டி போடுறாங்க. யாழ்ப்பாணத்தில் இன்னொரு கல்லூரி தான் இருந்தது. இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்து கல்லூரியின் பெறுபேறுகள், பரீட்சை பெறுபேறுகள் எல்லாம் கீழே போய்விட்டது, மிகவும் கீழே போய்விட்டது. இன்னும் பள்ளிக்கூடங்கள் பேர் தெரியாத பாடசாலைகளிலிருந்து எல்லாம் எத்தனையோ மாணவர்கள் யூனிவர்சிட்டிக்கு போகிறார்கள். எங்களுடைய பாடசாலை படிப்புகள் எல்லாம் மெல்ல மெல்ல முன்னேறி கொண்டு வந்தாலும் அந்த 80களில் 90களில் இருந்த வாய்ப்புகள் இப்பொழுது இல்லை. முக்கிய காரணம் போர் என்று சொல்லலாம். போரால் இடம்பெயர்ந்து வாழ்வியல் தத்துவங்களால் பிரச்சனைப்பட்டவர்கள் எல்லோரும் திருப்பி வந்து படித்து அந்த படிக்கும் முறைகளை பின்பற்றி வர்றதுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படலாம். இருந்தும் 16 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த வேளையில் இன்னும் நாங்கள் 9வது தரத்தில், நாங்கள் ஏறக்குறைய 1 அல்லது 2வது இடத்தில் இருந்து நான் படித்த காலத்தில் தான் பெருமையோடு சொல்வேன், எங்கள் பாடசாலை பெறுபவர்கள் பயங்கரமானவை. அதே வேளையில் எங்கட பாடசாலைகள் முக்கியமாக யாழ்ப்பாணத்து பாடசாலைகளின் பெறுபவர்கள் 1-2 பாடசாலையை தவிர மற்ற பாடசாலைகளின் பெறுபவர்கள் கல்வி வளர்ச்சி மிகவும் மிகவும் மந்தமான நிலையில் உள்ளது. ஸோ இதற்கு எங்களுடைய டயஸ்போரா தமிழ் மக்கள் வந்து மிகவும் கவலை கொண்டிருக்கிறார்கள். ஏற்பட்ட தொண்டு நிறுவனங்கள் இங்குள்ள சிறுவர்களின் கல்விக்காக நிரந்த பணத்தை கொடுக்க தயாராக உள்ளனர். நான் ஒரு தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். கல்விக்காக அவர்கள் கடந்த 4 வருடத்தில் நிறைய பணத்தை, ஏறக்குறைய $200,000 ஆஸ்திரேலிய டாலருக்கு கிட்ட நாங்கள் இதுவரை செலவழித்து குறைந்த ஒரு 5,000 மாணவர்களுக்கு நேரடியான கல்வி கற்றல் உபகரணங்களை கொடுத்து ஒரு 40-50 பாடசாலைக்கு நேரடியாக நாங்கள் போய் நேரடியாக கண்காணித்து அவர்களின் தேவைகளை அறிந்து நேரடியாக மாணவர்களுக்கு உதவி செய்கின்றோம். நாங்கள் பணமாக கொடுப்பதில்லை, நேரடியாக மாணவர்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் கொடுத்து கொண்டு வருகிறோம். யாழ்ப்பாணத்தான் மூளையை வைத்துத்தான் முன்னேறி கொண்டிருந்தவன். பிரிட்டிஷ் காலத்திலே நாங்கள் 90% வேலைகளை வைத்திருந்தது கல்வியை மட்டும்தான். ஸோ அந்த நிலை எங்களுக்கு திருப்பி போக வேண்டியதில்லை. மக்கள் வந்து அட்லீஸ்ட் 90% மக்கள் கல்வியில் சிறப்படைந்து முன்னேறி தாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுக்கு தொடர்ந்து ஆவணத்தை செய்ய வேண்டும். இப்போ திரு சுகுமார் அவர்களே, இப்படி ஒரு விஷயம் இருக்கு. யுத்தத்துக்கு பிறகு வடக்கு கிழக்கில் நிலவரங்கள் எப்படி மாற்றம் பெற்றிருக்குன்னு சொன்னா பாருங்க. இந்த இளம் சமுதாயத்தின் மத்தியில் நான் சொல்றேன், போதைப் பொருள் பழக்க வழக்கம் அதிகரிச்சிருக்கு. திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற கும்பல்களாக நிறைய குழுக்கள் உருவாகிறது. வாழ்வெட்டுக்கள், அடித்தடி சண்டைகள், இப்படியான விஷயங்கள் அதிகமாக பதிவாக தொடங்கியிருக்கு வடக்கு கிழக்கில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இளம் சமுதாயத்தினர் எப்படின்னு பார்த்தா சோசியல் மீடியாவிலே அதிக ஆர்வம் காட்டி அவற்றில், இப்போ உதாரணமாக டிக்டாக் எடுத்துக்கொண்டா, இன்றைக்கி டிக்டாக் ஸ்க்ரோல் பண்ணி கொண்டிருக்கும் போது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இளம் யுவதிகளுடைய காணொலிகள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அதில் நேரத்தை அவங்க அதிகமாக செலவிடுறதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி தான் இளைஞர்களும். ரைட், இப்படி இருக்கும்போது இப்போ இப்படியே போய்கொண்டிருந்தால் இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களை வந்து நம்மளால் அடைய முடியுமா? இது ஒரு சரியான ஒரு சவால். இப்பொழுது இது நீங்கள் சொன்ன அந்த 3-4 காரியங்களும் மிகவும் மிகவும் சிக்கலான ஒரு காரியம். இதை தீர்ப்பதற்கு நாங்கள் திடீரென்று இதை மாற்ற முடியாது. இது ஏறக்குறைய 10-20 வருடங்கள் திட்டமிட்டு செய்யப்பட வேண்டியது. இதை பற்றி யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் கூட என்னோடு சொன்னார். அதாவது பெற்றோரிலிருந்து தொடங்கி ஆசிரியர்களுடன் சேர்ந்து, யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து, சமுதாயம் சேர்ந்து இந்த முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு உரிய செய்ய வேண்டும்.
போதைப் பொருட்கள், சோஷியல் மீடியா பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்துது. சோஷியல் மீடியாவில் பல நன்மைகள் இருக்கிறது, ஆனால் பல தீமைகள் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இங்கே செய்தி பத்திரிகை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1-2 பேர் தற்கொலை பண்ணுகிறார்கள். முக்கிய காரணம் இலங்கையில் மட்டும் சோஷியல் மீடியாவில் தற்கொலை நடந்து கொண்டு இருக்கிறது. மக்களுக்கு அந்த பக்குவம் இன்னும் வரவில்லை. இந்த முக்கியமாக இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு அந்த பக்குவம் இன்னும் வரவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டுகள், அமெரிக்கா, கனடா நாட்டுகளில் சோஷியல் மீடியா இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அதை எப்படி கையாள வேண்டுமென்றது பக்குவம் சின்னல இருந்து நல்லா இருக்கிறது. அப்படிப்பட்ட முக்கியமாக இந்த பாடசாலைகள் பெற்றோர் வழிநடத்தலின் மூலம் அதை ஈவன் போதைப் பொருட்கள் எல்லா நாட்டிலும் இருக்கிறது. அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து எல்லா இடம் இருக்கிறது. இருந்தாலும் அந்த போதைப் பொருட்களுக்குள்ள ஆட்கொள்ளாமல் எப்படி நீங்கள் தப்பித்து உங்கள் வேலையை செய்ய வேண்டும் என்றதுக்கு தேவையான வழிநடத்தலும் பக்குவமும் எல்லா சமுதாயத்தில் எவ்வொருவரும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இங்கே அது கொடுக்கப்படவில்லை. சுற்றாடல் அப்படிப்பட்ட அந்த பக்குவத்தை கொடுக்கவில்லை. அதாவது போதைப்பொருள், மற்றது இந்த பணத்தால் வருகின்ற பிரச்சனைகள், இந்த வாழ்வெட்டுக்கள் எல்லாம் பண அடிப்படையில் நடக்கிறது நான் வாசித்தறிந்தேன். ஸோ இது ஒரு பெரிய ஒரு திட்டம். இது சமுதாயம் டாஸ்பரா இதுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆவலாக காத்திருக்கிறார்கள். இது ஒரு நீண்ட நாள் திட்டம். இது திடீரென்று ஒரு வருஷத்தில் மாற்ற முடியாது கடைசி மட்டும். இப்போ நாங்கள் 4-5 வயது இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பக்குவத்தை வரப்படுத்த வேண்டும். ஸோ அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவில எல்லாம் 15 வயதுக்குள்ள ஒரு பிள்ளையும் டெலிஃபோன் வைத்திருக்க இயலாது. அதாவது ஒரு சோஷியல் மீடியாவிலையும் டெலிஃபோன் வைத்திருக்கலாம், சோஷியல் மீடியாவில் நீங்கள் சைன் பண்ண முடியாது, சட்டமாக பாஸ் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் இலங்கையிலையும் அதே மாதிரி நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் செய்தியோட படித்தேன். அது நடக்குமோ இல்லையோ தெரியாது. நான் நினைக்கிறேன் அது சரியான முக்கியமானது. முக்கியமாக இந்த பக்குவம், மெச்சூரிட்டி இல்லை. எங்களோட மாணவர்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை. அதாவது அவங்களுக்கு பிழையாக முடிவெடுக்கிறார்கள், தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவங்களுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு 5-10 சொன்னால் அவங்க நினைக்கிறாங்க 5-9 சொல்லிக்கூட எங்களோட வாதாடுகிறார்கள். 5-9 நான் சில வேளை விளங்கப்படுத்த முயற்சிப்பேன். அப்போ வாதாடுவார்கள், இல்லை உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எல்லாம் பழைய ஆக்கள், கிழவர்கள்னு சொல்லி. ஸோ அப்படி இல்லை. ஆனால் 5-10 உலகம் தொடங்கின காலத்தில் மாறாத அடிப்படை உண்மைகள். பக்குவம், மெச்சூரிட்டி சரியான முக்கியம் என்பது என்னுடைய கருத்து. இது ஒரு நீண்ட நாள் முயற்சியாக இருக்க வேண்டும். சமுதாயம், பெற்றோர், ஆசிரியர், யூனிவர்சிட்டி எல்லாரும் சேர்ந்து தான் இதை செய்ய வேண்டும். இதை செய்ய விட்டோம் என்று சொன்னால் எங்களோட சமுதாயம் இன்னொரு 50 வருஷத்தில் சோமாலியா மற்ற நாடுக்கு ஒரு கலாச்சாரம் இல்லாத நாடாக மாறியும் என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ரைட். ஆகவே இதுவரை எங்களோடு இணைந்திருந்து ஒரு புலம்பெயர் தமிழராக இலங்கையை எப்படி பார்க்கின்றார், இலங்கையில் என்னென்ன மாற்றங்கள் இடம்பெற வேண்டும், குறிப்பாக வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற இளம் சமுதாயத்தினருடைய பங்களிப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து எம்மோடு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் திரு ஜேம்ஸ் வடிவேல் சுகுமார் அவர்கள். 30 வருட காலமாக ஆஸ்திரேலியாவிலே சார்ட்டர்ட் அக்கவுண்டனாக சேவையாற்றி வருகின்றார். இலங்கையிலும் சேவையாற்றிவிட்டு இப்பொழுது வெளிநாட்டில் புலம்பெயர்ந்து அந்த சேவைகளை செய்து இலங்கையில் இருக்கின்ற கல்வி ரீதியாக தேவைகள் இருக்கின்ற பல சிறு மாணவர்களுக்கு, மாணவியர்களுக்கு அவர்கள் ஒரு அமைப்பாக உதவி செய்து வருவதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஆகவே உங்களுடைய பணி தொடர வேண்டும். அதே போல நேரத்தை ஒதுக்கி இங்கு எங்களுடைய இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். லங்காஸ்ரீ நிறுவனத்துக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து மிக்க நன்றி. உங்கள் நேரத்தை எங்களுக்கு பயன்படுத்தி இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான பயனுள்ள நேர்காணல்களை தொடர்ந்தும் உங்களுக்கு வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம். மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன். ஒளிப்பதிவாளர் லிசிஹரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில்ஷன் வின்சன். நன்றி, வணக்கம்.